money and women and alcohol, power. I used to have a godlike complex. I used to think I was better than people. Honestly, I used to think nothing can touch me. I used to think I had some sort of significance. The older I get, the higher the levels got, and the more I'd get. I could have all the money in the world. I'd have 10 women around me. I'd have a big pile of cash behind me. Nothing would make me happy. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா ஓபா. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நேர்வழியும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல பல மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க இடத்துல இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படும். சிலருக்கு நான் நல்ல குணங்கள் எனக்கு வரணும், நான் ட்ரை பண்றேன் ஆனால் முடியல, ஆனா மாத்திக்க நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் சில கெட்ட பழக்கங்களை விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குடி, போதை, இது மாதிரியான கெட்ட பழக்கங்கள். இப்படி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் தேவை, ஆனா அது என்னால முடிய மாட்டேங்குது அப்படின்னு பல மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒரு பக்கம் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னும் பல மக்கள் எப்படி இருக்காங்க, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு எம்டினஸை நான் உணர்றேன். என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு கடன் கிடையாது, சொத்து இருக்குது, அல்லது நல்ல வருமானம் இருக்குது, குடும்பம் இருக்குது, மனைவி மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. சில பேர் என்ன செய்யறாங்க, நான் இந்த துறையில ஒரு பெரிய உச்சத்தையே அடைஞ்சிட்டேன், என்கிட்ட புகழ், பணம் எல்லாமே இருக்குது, ஆனாலும் கூட ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அந்த வெறுமை உணர்வு என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்க பெரும்பாலும் இந்த மியூசிக் போல சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஏதோ ஒரு துறையில உச்சம் தொட்டவங்க, இது மாதிரியான மக்களுடைய பேச்சுக்களை பார்க்கும்போது அந்த வார்த்தையை கிராஸ் பண்ணிட்டு போறது பார்ப்பீங்க. அப்போ பல மக்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு எம்டினஸ், ஏதோ ஒரு வெறுமை இருக்குது, அது கிடைச்சிட்டா ஃபுல்ஃபில் ஆகிடும், நிறைவடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும், மனிதர்கள் மாற்றம் அடைவதற்கும் ஒரு மனிதன் முழுமையாக நிறைவடைவதற்கும் தேவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சரியான நம்பிக்கை. சரியான நம்பிக்கை. ஆனா பெரும்பாலும் இந்த நம்பிக்கைங்கிற பகுதி தான் பேசப்படாது அல்லது கவனிக்கப்படாது. என்ன சொல்லுவாங்க, எந்த நம்பிக்கையா இருந்தா என்னப்பா, நம்பிக்கைங்கிறது கடவுளை பற்றிய நம்பிக்கை, கடவுளை பற்றிய புரிதல், கடவுளை பற்றிய பார்வை, இந்த உலகத்தை பற்றிய வேர்ல்டு வியூ, இந்த உலகத்தை பற்றிய எனக்கான பார்வை என்ன, என்னுடைய வாழ்க்கையை பற்றிய எனக்கான புரிதல், பார்வை என்ன, என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது தான் நான் நம்பிக்கைன்னு சொல்றேன். இப்ப இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த நம்பிக்கையா இருந்தானே, எல்லா ஆறுகளும் ஒரே கடல்ல தானே போய் சேருது அப்படிங்கிற மாதிரி, எல்லா நம்பிக்கையும் சரியானதுதான், எல்லாம் ஒரு இடத்துல தான் போய் சேர போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லி ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்துட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. எல்லா நம்பிக்கையும் ஒரே கடல்லாம் போய் சேர்றது கிடையாது, சிலதுக்கு சேராமல் இருக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை என்ற விஷயத்த இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஹையஸ்ட் கிரேட்ல வைக்குது. எல்லாத்துக்கும் முதல்ல நம்பிக்கை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த நம்பிக்கை தான் நாம பேசுறோமே, இந்த மாற்றம்ங்கிறது, இந்த மாற்றத்துக்கும் அடிப்படை காரணம் ஒரு மனிதன் நிறைவடைவதற்கும் அடிப்படையான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத இஸ்லாத்தினுடைய கோட்பாடு, இஸ்லாத்தினுடைய கருத்து. நீங்க பாருங்க, இஸ்லாத்தினுடைய இறை கோட்பாடு என்ன, எல்லாரையும் படைச்சது ஒரே கடவுள் தான், அவனுக்கு உருவம் அமைக்க கூடாது, அவனுடைய பெயரால் எந்த படைப்பினங்களையும் நாம கற்பனையாக வணங்கி காரணங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடாது, அந்த இறைவன் பலகீனன் அல்ல, அவன் தேவைகள் அற்றவன், எந்தவித குறைபாடுகளும் அற்றவன், எல்லாவித ஆற்றல்களும் உள்ளவன். இப்படியான பார்வையை இஸ்லாம் சொல்லுது. ஒரே ஒரு இறைவன் தான், எந்த விதத்திலையும் கலப்படம் கிடையாது. வாழ்க்கையை பற்றிய பார்வையை பார்த்தீங்கன்னா, இறைவன் இந்த உலகத்தில் நம்மை படைத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சோதனைக்காக, ஒரு பரீட்சைக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மளை வாழ வச்சிருக்கிறான். அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அவன் சொன்ன மாதிரி நம்ம இங்க வாழ்ந்தோமா என்பதற்கான விசாரணை நடத்தப்பட்டு மரணத்துக்கு பிறகு சொர்க்கம் நரகம் வழங்கப்படும். அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த வாழ்க்கை.
அதுக்கான ஒரு பரீட்சை தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய பார்வை. அந்த சோதனை எப்படி வைக்கப்படும், எப்படியெல்லாம் சோதிக்கப்படுவீங்க? நீங்க இறைவனை நம்பி முழு வழிபாடும் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்க பசியை கொண்டு சோதிக்கப்படுவீங்க, நீங்க நோயை கொடுத்து சோதிக்கப்படுவீங்க, உங்களுடைய நெருக்கமானவர்கள், உறவினர்கள், உங்களுடைய பிள்ளைகள், மனைவி, பெற்றோர் இவர்கள் எல்லாம் இறந்து போவார்கள், அதனை கொண்டும் சோதிக்கப்படுவீர்கள். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த உழைப்புகள், இதுவும் விளைச்சல்கள், இது எல்லாமே லாஸ் ஆகும், இப்படியும் சோதிக்கப்படுவீங்க. இப்படி இந்த உலகத்துல எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க சோதிக்கப்படுவீங்க. வபஷிரி சாபிரின், அதுல நீங்க பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லுது. ஆக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சோதனை கூடமாக இஸ்லாம் வந்து முன்வைக்குது. இதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. சரியா? இந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் தான் எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கும் நிறைவான பண்பை, நிறைவான அந்த எண்ணத்தையும் கொடுக்குது. நீங்க பாருங்க, இந்த வேதத்துல இறைவன் பல இறை தூதர்கள் அனுப்புனதாக சொல்றான். இதுல 25 இறை தூதர்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் எல்லா சமுதாய மக்களுக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் வந்தாங்க. ஆனா அந்த எல்லா தூதர்களுடைய பிரச்சாரமும் எதுவாக இருந்துச்சு, போதனையும் எதுவாக இருந்துச்சு அப்படிங்கிற நேரத்துல இறைவன் சொல்றான், வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்திர் ரசூலா அன் நஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அது அரபு வாசகம், இந்த குர்ஆனுடைய வசனம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம எல்லா சமுதாய மக்களுக்கும் இறை தூதர்கள் அனுப்பணும். எதுக்காக தெரியுமா? நீங்கள் படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள், அவன் அல்லாமல் வணங்கப்படக்கூடியவைகளை விட்டு விலகி விடுங்கள் என்று போதிப்பதற்காக. பாருங்க, இறை தூதர்கள் எல்லா பணிகளையும் செஞ்சவங்க தான். சமூக பணிகள் செஞ்சாங்க, சமூக சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க, நற்பண்புகளை போதிச்சாங்க, நியாயம் அநியாயம் பேசினாங்க, எல்லாம் வருது இந்த குர்ஆன்ல. ஆனாலும் இறைவன் இறை தூதர்களை அனுப்புனது எதுக்குன்னு சொல்ற நேரத்துல, நான் நம்பிக்கை சீர்திருத்தத்துக்காக அனுப்புனேன் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, அந்த நம்பிக்கை சீர்திருத்தப்படலை அப்படின்னு சொன்னா எந்த சீர்திருத்தத்துக்கும் வாய்ப்பு கிடையாது. இந்த உலகத்துல தோன்றக்கூடிய எல்லா சீர்திருத்தவாதிகளையும் பாருங்க, அவங்களுடைய சீர்திருத்தம் ஒரு பெரிய அளவுக்கு முழுமை பெறாமலும் அதுல பெரிய அளவுக்கு சக்சஸ் இல்லைன்ற காரணம் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இறை நம்பிக்கையை கொண்டு ஆரம்பிக்கப்படாத சீர்திருத்தம் அது வெற்றி பெறாது. நீங்க இறை தூதர் நபிகள் நாயகம், அதுக்கு முன்னாடி மோசே அப்படின்னு இருந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய சீர்திருத்தத்தை பாருங்க. அவர் வந்து அந்த சமுதாயத்துல போய் 2 வேலையை பார்த்தார், முக்கியமான வேலை. ஒன்னு இறை நம்பிக்கை பிரச்சாரம், இன்னொன்று அங்க இருந்து அடிமைப்பட்ட மக்களை விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வந்தார். ஆனா அந்த இடத்துல ஏன் இறை நம்பிக்கையை முற்படுத்தி பேசினாரு அப்படின்னா, அதை போதிக்காம இது சாத்தியப்படாது அப்படிங்கிறது. இது எல்லா இறை தூதர்களும் நீங்க பார்க்கலாம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், நபிகள் நாயகம், அவங்க கடைசி இறை தூதர். அவர் என்ன பண்ணாரு? அவர் சமுதாயத்துல கெட்ட பண்புகள் இருந்துச்சு, போதை இருந்துச்சு, சூதாட்டம் இருந்துச்சு, கொலை கொள்ளை இருந்துச்சு, விபச்சாரம் இருந்துச்சு, என்னென்ன தவறுகள் இருக்கும் எல்லாம் இருந்துச்சு. எல்லாரும் செய்யல. எப்படி எல்லா காலங்களையும் ஒரு சில மக்கள் செய்வாங்களோ அப்படி ஒரு சில மக்கள் அங்க செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. எல்லாரும் மோசமானவங்க நம்ம சொல்லக்கூடாது. அப்படி செய்யக்கூடியவங்க மத்தியில இறை தூதர், நீங்க வந்து வட்டி வாங்காதீங்க, நீங்க போதை அருந்தாதீங்க, நீங்க விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அந்த மக்கள் கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. ஏன்னா நபிகள் நாயகத்துக்கு அப்படி ஒரு பேரும் செல்வாக்கும் நம்பிக்கையும் அவர் மீதான கண்ணியமும் இருந்தது. ஆனாலும் நபிகள் நாயகம் எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க தெரியுமா? சரியான இறை நம்பிக்கை, சரியான இறை கோட்பாடு, வாழ்க்கையை பற்றிய பார்வை, இதையெல்லாம் தான் சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னதுனால தான் அவருக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்ப பாருங்க, ஏன் அதை செஞ்சாங்க? ஏன்னா இது இல்லைன்னு சொன்னா மற்ற எதுவுமே சாத்தியப்படாது. அதை நபிகள் நாயகத்துடைய மனைவி சொல்றாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு என்று சொல்லக்கூடியவங்க. புகாரி அப்படிங்கிற ஒரு நூல்ல வருது செய்தி. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் முதல்ல நம்பிக்கை சார்ந்த வசனங்களை இறக்கினான், சொர்க்கம் நரகம் பற்றிய செய்திகளை முதல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுட்டான், இறக்குறான். மக்கள் அந்த விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொண்டு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாளர்களாக மாறினதுக்கு அப்புறம் விபச்சாரம் செய்யாதீங்க, மது அருந்தாதீங்க போன்ற சட்டங்களை எல்லாம் இறக்குனா. அதுக்கப்புறம் மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, உடனே அதை கைவிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, ஒருவேளை அதை சொல்லாம இதை சொல்லி இருந்தா நாங்க கைவிட மாட்டோம் என்று மக்கள் சொல்லி இருப்பாங்க அப்படின்றாங்க. இது பிரச்சாரம் செய்யக்கூடிய நமக்குமே கூட ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல். யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு மியூசிக்ல இருக்கிறாரு, ஒரு டான்ஸ்ல இருக்கிறாரு, ஒரு சினிமா துறையில இருக்கிறாரு, அல்லது ஒரு வேறொரு விஷயத்துல இருக்கிறாருன்னா அவர்கிட்ட அதை சொல்றதை விட முதலாவது அவர் இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை முற்படுத்தி சொன்னால் அவருடைய மாற்றத்துக்கு அது வழிவகுக்கும். இது நீங்க நிறைய என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த புத்தகத்துல ரகு என்ற அப்துல் ரஹ்மான், இதுல வந்து 2வது தலைப்புல அவர் வருவார். அவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாருன்ற தகவல்களை எல்லாம் சொல்ற நேரத்துல அவர் இப்படி சொல்லுவார், நான் வந்து
எனக்கு வந்து இஸ்லாம் வந்து கிடைச்சது. ஆனால் எனக்கு அந்த இஸ்லாத்தை சொல்லி கொடுத்த மக்கள் யாருமே வந்து நடனத்தை பற்றியோ மியூசிக்கை பற்றியோ சொல்லலை. ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு வரைக்கும் அவர் கண்டினியூ பண்றாரு. எப்படின்னா, தொழுகைக்கு ஒரு ஆடை, டான்ஸுக்கு ஒரு ஆடை, நான் 2 ட்ரெஸ் வச்சிருப்பேன் எப்பயுமே. அது வருமோ இதை போட்டுமே, இது வருமோ அதை போட்டுமே அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட ஒரு நண்பர் வராரு. நண்பர் வர நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு, அவருடைய உடல் ரீதியான, அவருடைய அந்த தோற்றம் ரீதியான சில மாற்றங்களை சொல்லி கொடுக்குறாரு. உங்களுடைய முடி இப்படி இருக்கக்கூடாது, உங்களுடைய ட்ரெஸ் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அந்த சின்ன சின்ன விஷயத்த சொல்றாரு. ஆனா அவர் அப்போ நடனத்தை பத்தி சொல்லல. அவர் அப்படி சொல்றாரு, அப்ப யாருமே என்கிட்ட அதை பத்தி சொல்லல. ஒரு நீண்ட காலம் கடந்ததுக்கு பிறகு ஒரு நாள் அவர் என்கிட்ட மென்மையாக, நீங்க செய்யக்கூடிய இந்த நடன தொழிலும் இஸ்லாமிய மார்க்கத்துல முரணானதுன்னு சொல்லாரு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு வற்புறுத்தல, ஆனா பின்னாடி நானே சில இஸ்லாமிய உரைகளை பார்த்து அதை கைவிட்டேன் அப்படிங்கிறாரு. நினைச்சு பாருங்க, ஆரம்பத்திலேயே இவருக்கு வந்து நீ நடனம் ஆடக்கூடாது, அது இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் தடுத்த செயல்னு சொல்லியிருந்தா அவர் இஸ்லாம் என்ற அந்த நம்பிக்கைக்குள்ளே வராம போயிருப்பார். அப்போ அவருக்கு என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, எனக்கு இஸ்லாமிய அந்த இறை நம்பிக்கை முழுமை பெற்ற பிறகுதான் நான் அதை கைவிட வந்தேன். அப்போ பாருங்க, இஸ்லாத்தினுடைய சீர்திருத்த முறையை பாருங்க. இதுதான் நம்ம சொல்ல வர, நம்பிக்கை மாற்றம் இல்லாமல் எந்தவித மாற்றமும் என்ன செய்யாது, சாத்தியம் கிடையாது. நான் நபிகள் நாயகம் காலத்துல சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட நிறைய தவறுகள் இருந்துச்சு. ஆனால் எல்லா தவறுகளையும் சொல்லியே விட்டாங்க. ஏன்? அதுக்கு முன்னாடி அவங்க பயிற்றுவிக்கப்பட்டாங்க இறை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல, மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, சொர்க்கம் நரகம் பற்றிய விஷயங்கள்ல. இப்படி நம்ம பார்க்கிறோம். இது என்னன்னா, இறைவன் பற்றிய நம்பிக்கைங்கிறது முக்கிய பங்கு நம்ம வாழ்க்கையில. எப்படி வேணா கடவுளை நம்பலாங்கிறதுல. நான் ஒரு சகோதரர்கிட்ட நேத்து அல்லது முந்தானத்து பேசும்போது அவர் வந்து சொல்றாரு, நான் கேட்கிறேன், உங்களுடைய கடவுள் கோட்பாடு என்ன, உங்கள் கடவுளை நீங்க எப்படி நம்புறீங்க? நான் எப்படி நம்புறேன்னா, எல்லாமே கடவுள் தான். இத்தனைக்கும் கற்றறிந்த ஒரு சகோதரர் அந்த மார்க்கத்துல. அப்போ அவர் சொல்ற, எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற. அப்ப நானும் கடவுளான்னு கேட்டா, ஆமா நீங்களும் கடவுள் தான். நான் கேட்கிறேன், நானும் கடவுள்னா என்னுடைய தவறுகளுக்கு யார் என்ன தண்டிப்பா? அறத்தின்படி வாழக்கூடியவர் கடவுளாகுவார் அப்படிங்கிறார். அப்போ என்னன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கைக்கான ஒரு மாற்றம் இந்த நம்பிக்கையில கிடையாது. கரெக்டா? மாறாக எந்த நம்பிக்கையில மாற்றம் இருக்கும்? உன்னை இறைவன் பார்க்கிறான், அவன்கிட்ட மரணத்துக்கு பிறகு நீ போவ, அவன் உன்னை பிடிப்பான். அப்போ கடவுள் பற்றிய ஒவ்வொரு நம்பிக்கையும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போல நிறைய சம்பவங்கள் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இது வந்து எல்லா விஷயங்கள்லையும். இப்போ பாருங்க, மக்கள் மத்தியில ஜாதி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த பிரச்சாரத்தையும் விட இஸ்லாமிய பிரச்சாரம் ஏன் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா, அந்த இறை நம்பிக்கை பிரச்சாரம் தான். முதல்ல அந்த இறை நம்பிக்கை ஊட்டப்படுறதுதான் காரணம். நீ ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் வந்த அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. உன் தாய் தந்தை உலகத்தில் உள்ள எல்லாருடைய ஆரிஜினும் யாரு? ஒரு அப்பா ஒரு அம்மா, அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை அடிப்படையில் உள்ளத்தில் இருக்கிறனாலதான் நான் அவனோட உயர்ந்தவன், இவனோட நான் தாழ்ந்தவங்கிற கோட்பாடு இங்க கிடையாது. ஏன்? ஒரு மரத்துல விளைஞ்ச பல கனிகள் தான் நம்ம எல்லாருமே. அப்போ எல்லாருடைய ஆரிஜினும் யாரு? ஒரு அப்பா அம்மா தான். இந்த நம்பிக்கை இந்த குர்ஆன் சொல்லி கொடுக்குது. நீங்க நம்ம கிட்ட ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒரு இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். அந்த காலேஜ்ல 2 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஒருத்தர் பிராமண இதுல இருந்து வர்றாரு, பிராமின் கம்யூனிட்டில இருந்து வர்றாரு. இன்னொருத்தர் அந்த மக்களாலேயே என்ன செய்யப்படுறாரு, ஒரு தாழ்ந்த ஜாதி என்று நினைக்கப்படக்கூடிய ஒரு சகோதரர். இந்த 2 பேரும் வந்து சேர்ந்த இடம் ஒண்ணு. அவர் என்ன நினைக்கிறாரு, 2 பேரையும் ஒரே தட்டுல போட்டு சாப்பிட வைப்போம் அப்படின்னு முடிவெடுத்து சாப்பிட வைக்கிறாரு. அவங்க 2 பேரும் சாதாரணமா சாப்பிடுறாங்க. இந்த பிராமண சகோதரருக்கு பெருசா அது படல. நம்ம எல்லா பிராமணரும் தவறானவர்கள் கோட்பாடுக்காக நான் சொல்லல, பொதுவா அப்படி நடக்காதுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு அந்த பிராமணர்களை பொதுவாக வெறுக்கிறதுலையோ எதிர்க்கிறதுலையோ அது உடன்பாடு கிடையாது. இப்ப பாருங்க, அந்த தாழ்ந்த ஜாதி என்று கருதப்பட்ட சகோதரர் இருக்கிறாரு, அவர் அழுகுறார். ஏன் அழுகுறாரு? இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? எப்படின்னு சொன்னா, இந்த இறை நம்பிக்கை கோட்பாடு முதல்ல அவனுடைய உள்ளத்துல பதிஞ்சதுதான். ஏன்னா என்னோட இவன் தாழ்ந்தவன் அவன் நினைச்சா அவன் யாரு? நரகத்துக்குரியவன் இஸ்லாத்துடைய பார்வையில். எப்படி? ஏன்னா மற்றவர்களை தாழ்வா நினைக்கிறது பெருமையினுடைய ஒரு பகுதி. அது சைத்தானுடைய பண்பு. சைத்தான் தான் முத அதை சொன்னான், இவனோட நான் உயர்ந்தவன் அப்படின்னு. இது நபிகள் நாயகம் சொல்றாங்க, கடுகளவு யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்கோ அவங்க நரகத்துக்கு போவாங்க, சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாத்தின் பார்வையில் பார்க்கப்படும். அப்ப இந்த இறை நம்பிக்கை போதனை தான் மக்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யுது, மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் இது போல நம்ம உதாரணங்கள் சொல்லலாம். பொதுவாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவருடைய வீடியோகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அடுத்தது கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் ஆரம்பத்துல, ஒரு எம்டினஸ், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு குறைவு இருக்கு அப்படின்னு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சரியான இறை நம்பிக்கை இல்லாததுதான் காரணம்.
அது போய் யாருடைய உள்ளத்துல யாருடைய வாழ்க்கையில உட்காருதோ அவங்க என்ன செய்வாங்க, நிறைவடைஞ்ச ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. நம்ம காசு பணம் வந்துடும்லாம் சொல்லவே மாட்டோம், அது இருக்கும் இல்லாமல் போகும். இஸ்லாத்தினுடைய பார்வையே அதுதான். ஆனால் அந்த நிறைவான ஒரு எண்ணம் இருக்குதுல்ல, அது சரியான இறை நம்பிக்கை போனா மட்டும்தான் இருக்கும். இறைவன் சொல்றான், மன் அமில சாலிஹன் மன் தக்கரின் அவ் உன்சா, ஆணாயினும் பெண்ணாயினும் யார் வஹுவ முஃமின், யார் சரியான நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் கொடுப்போம் இந்த உலகத்துல. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில அவர்கள் செஞ்ச நற்காரியங்களுக்கு ஏற்ற பல மடங்கு கூலிகளை கொடுப்போம் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், இறைவனுடைய சரியான கோட்பாடு, சரியான நம்பிக்கை, இறைவனுடைய நினைவு, இதனால் தான் உள்ளங்கள் அமைதி என்னும் நிலையை அடைகின்றது அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் நம்முடைய வழிகாட்டல்களை நம்முடைய நினைவை விட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தான் நாம் தருவோம். எல்லாமே உனக்கு இருக்கும், பணம், பதவி, செல்வம், புகழ் எல்லாம் இருக்கும், ஆனா நீ ஏதோ ஒரு நெருக்கடியை உணர்ந்துகிட்டே தான் இருப்ப. இதை இறைவன் சொல்றான். இதை அந்த பணம், பதவி, புகழ்னு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, எல்லாம் இருக்குது, ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு டிப்ரெஷன். எப்படி டிப்ரெஷன் வருது? இந்த இறை நம்பிக்கை என்ற விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லாதது அப்படிங்கிறது தான். நீங்க பாருங்க, இறை மறுப்புல அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நாடு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல அதிகமாக ஏத்திஸ்டுகளாக இருப்பாங்க, ஜப்பான், ஸ்வீடன் போன்ற நாடுகள்ல. ஆனா அவர்கள் நல்ல சுகபோகமாகவும் சந்தோஷமா எல்லாம் இருக்குது, ஆனா அவர்களிடத்துல தற்கொலை அதிகம். எப்படி அதிகம்? ஏன்னா அவர்களிடத்துல இந்த ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதே நீங்க கசால இருக்கக்கூடிய அந்த மக்கள், பலஸ்தீன மக்கள், இவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க, பட்டினி போடப்படுறாங்க, சோறு தண்ணி இல்லாம இருக்காங்க, ஒருத்தர் கூட தற்கொலை செய்ய மாட்டாங்க. ஏன்? இந்த இறை நம்பிக்கை தரக்கூடிய உறுதி. அப்ப பாருங்க, இறை நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா இஸ்லாம் அப்படிதான் கற்பிக்குது, இறை தூதர் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு இறைவனை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை ஆச்சரியமிக்குது. ஏன்? அவனுக்கு நல்லது நடந்தா இறைவனுக்கு நன்றியாளனாக இருக்கிறான், நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கான். கெட்டது நடந்தா, அவன் ஏற்றுக்கொள்ளாத விஷயம் நடந்தா, அது இறைவனுடைய விருப்பப்படி நடந்ததுன்னு பொறுமையாக இருக்கிறான். இறை நம்பிக்கையாளனை தவிர வேறு யாருக்கும் இது சாத்தியப்படாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீ ஒரு விஷயத்த செஞ்சு அதுக்காக ஆர்வப்படு, அல்லாஹ் இடத்துல உதவி தேடு, ஆனா உன்னுடைய விருப்பத்துக்கு மாற்றமா நடந்துச்சா நீ என்ன சொல்ற, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே காரணம் சொல்லாத. கத்தரல்லாஹு வ மாஷா ஃபஅல் வ மாஷா ஃபஅல், அல்லாஹ் நாடுனபடிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்துரு அப்படின்னு வழிகாட்டுறாங்க. அப்ப இது போன்ற அந்த நம்பிக்கை கோட்பாடுகள் உள்ளத்துல போய் சேரும் போது மட்டும்தான் நாம அந்த ஃபுல்ஃபில்லான வாழ்க்கையை அடைவோம், நிம்மதி என்ற அந்த இடத்தை அடைவோம். அது இல்லாத வரைக்கும் ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில இல்லாத மாதிரி தான் என்ன செய்வோம், நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம், நேரம் போதுமாக இருக்குது. கடைசியா நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் தேவை, ஒரு மாற்றம் தேவை என்று நினைக்கக்கூடியவர்கள். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு குறைபாடோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடையாது, நிறைவு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் பெரும்பான்மை இருக்கிறோம். இவர்கள் சரியான ஒரு இறை நம்பிக்கையை தேடுவது தான் இதுக்கான தீர்வு. அது இஸ்லாம் மட்டும்தான் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, இது இறைவன் புறத்துல இருந்து வந்த கோட்பாடு, மற்ற எல்லாமே மனிதர்கள் கலப்படம் செஞ்ச கோட்பாடாக இருக்குது. நான் அந்த கடவுள் விஷயத்துல சொன்னேன் ஒரு கோட்பாடு, அது மாதிரி. ஆக நமக்கு முன்னாடி எந்தவித கலங்கமும் இல்லாத இறைவனுடைய வழிகாட்டல் குர்ஆன் இருக்குது, இறைவனுடைய நம்பிக்கை இருக்குது, படைச்ச ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்குது. இதை நீங்க ஏற்று பின்பற்றுவதன் மூலமாக மட்டும்தான் நீங்க அந்த மன நிறைவு, உள்ள நிறைவு, வாழ்க்கை திருப்தி அப்படிங்கிறத என்ன செய்வீங்க, அடைவீங்க. ஏன்னா நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்துக்காக வாழக்கூடியவர்களாக மாறிடும். என்கிட்ட அது இருக்கு இல்லைங்கிற அந்த சப்ஜெக்ட் எல்லாம் ரெண்டாவது. நான் படைக்கப்பட்ட நோக்கத்துக்காக இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத விட ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒன்று கூட இந்த உலகத்துல கிடையாது. அந்த நிலையை அடைவதற்கு நீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து தெரிந்து ஆராய்ந்து மனப்பூர்வமாக ஏற்று பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சரியான புரிதலை, நேர்வலை, இஸ்லாமை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. She should be happy. I think any parent would be happy if their kid went from drinking and partying and sleeping around to... This is your child and she's right in front of you. She doesn't look like my daughter. Really? I mean, it hurts me to see her like this because she looks nothing like my daughter. She's changed.
A lot. How do you feel? Did you find that odd? Yeah, it's really strange. That you haven't seen her in a year and she comes out and won't look at you till I make her? I'm the same person inside. It's just I've changed things in my life for the better. So she should be happy. I think any parent would be happy if their kid went from drinking and partying and sleeping around to being a more mature, not drinking, healthier person. What is it that she's doing now that you object to? She's changed her whole life. She does not see any of her old friends. Eşhedü en la ilahe illallah ve eşhedü enne Muhammeden abduhu ve resuluhu. كل القلوب تناهت في السنة فرح بالحسن يغرق في حسن الغاية. Money and women and alcohol, power. I used to have a godlike complex. I used to think I was better than people. Honestly, I used to think nothing can touch me. I used to think I had some sort of significance. The older I get, the higher the levels got, and the more I'd get. I could have all the money in the world. I'd have 10 women around me. I'd have a big pile of cash behind me. Nothing would make me happy. I've seen people go through rehabilitation, mental counselling. So many times I've seen people try these forms of rehabilitation, whether it be mental health, whether it be drugs, addiction, none of it works. My personal experience is Islam is the only proven form of rehabilitation that I've seen to change a man, to bring him out of a dark place like that and change him from the heart, genuine, and just fill it with love. And wallahi and alhamdulillah, and I've never seen that before. And these, mashallah, I've never said that. It impressed me massively. At this time, I'm watching Dr. Zakir Naik.